பொங்கல்னா ஜஸ்ட் ஃபெஸ்டிவல் மட்டும் கிடையாது. இது இயற்கைக்கு, விவசாயிக்கு, சூரியனுக்கு அண்ட் நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்ற ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான் பொங்கல். ஆடி மாசம் ஸ்டார்ட் பண்ணி 6 மாசமா விவசாயிகள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு கிடைக்கிற ரிசல்ட் செலிப்ரேட் பண்ற ஒரு நாள் தான் பொங்கல். இந்த பொங்கல் நமக்கு நன்றி, உழைப்பு, பொறுமை இது எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும். நம்ம பொங்கல் வைக்கும்போது பொங்கல் எப்படி பொங்குதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில செல்வமும் சந்தோஷமும் பொங்கி பெருகணும் அப்படின்றதுனால இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஈவெண்டாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பொங்கல்ல ஆட் பண்ற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. 6 மாசமா ஹார்ட் ஒர்க் பண்ண விவசாயிகளோட உழைப்பு மற்றும் பொறுமையை ஆட் பண்ற விதமா அரிசியை ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் பால். நம்மளோட வாழ்க்கை எப்போதுமே தூய்மையானதாகவும் நல்ல பழக்க வழக்கங்களோட இருக்கணுன்றதுக்காக பால் ஆட் பண்றோம். வெல்லம். நம்மளோட வாழ்க்கை எப்போதும் இனிமையாக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக வெல்லம் ஆட் பண்றோம். வெல்த் அண்ட் ரிச்னஸோட சைனா நட்ஸ் ஆட் பண்றோம். குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கை ரெப்ரசன்டேட் பண்றதுக்காக கீ ஆட் பண்றோம். இந்த மாதிரி நம்ம பொங்கல்ல ஆட் பண்ற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பா ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த பொங்கல் நமக்கு ஃபுட்டை வேல்யூ பண்ண, விவசாயிகளை ரெஸ்பெக்ட் பண்ண அண்ட் இயற்கைக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழர் திருநாள் மற்றும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.